நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு குட்டி அதிர்ச்சிங்க. எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, "என்னடா இவ்வளோ பார்சல் வச்சு நீ எங்கடா அனுப்புற?" அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஒரு 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, பார்சலுக்கு டிலே ஆயிருச்சுங்க. அந்த 10 நாளுக்கான பார்சல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 பாக்ஸ் அடுக்கியிருப்பேன். ஒட்டுக்கா வச்சு பார்க்குறப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, "என்னடா இவ்வளோ பார்சல் அனுப்புறோமா?" அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. இன்னைக்கு நம்ம எங்கெங்க அனுப்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 மந்த் சிக்ஸ் அனுப்புறோங்க. அவைங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மகிட்ட எடுத்த கஸ்டமர் தான். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவைங்களோட மாமா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புறோம்னு சொல்லிட்டு 2 மந்த் சிக்ஸ் 10 சிக்ஸ் எடுத்திருந்தாங்க. அடுத்து இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலர் கஸ்டமர் தான். ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு பட்டா எடுத்திருந்தாரு. அதுக்கு ஒரு ஈக்குவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னி வெடை வேணும்னு சொல்லிட்டு ஒரு கன்னி வெடை அனுப்பியிருந்தேங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூருக்கு 2 பார்சலுங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் கஸ்டமர்ஸ் தான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருமே சொல்லி வச்ச மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 4 டூ 5 மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேர் எடுத்திருந்தாங்க. ஒரு கஸ்டமர் கரிங்கேரியில ஒரு பேட்ச், இன்னொரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, செங்கேரியில ஒரு பேட்ச் எடுத்திருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணகிரிங்க. கிருஷ்ணகிரி கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யங்ஸ்டர் தான். யங்ஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் டிஃபரெண்ட் கலரா குடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கீரையில 1, அடுத்து கடுக்காபுதியில 2 இந்த மாரி குடுத்துருந்தோம். அது இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கடுக்காபுதியில ஒரு சிக்கு இல்லாதனால எக்ஸ்ட்ரா கடுக்காபுதியிலே குடுத்துட்டேங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து வந்து கும்பகோணத்துக்குங்க. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலர் கஸ்டமர். ஆல்ரெடி வந்து சிக்ஸ் கொஞ்சம் விடையெல்லாம் எடுத்திருந்தாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேரா வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீமேல் வந்து என்னன்னா கொஞ்சம் பட்டா கொண்டையில குடுத்துருந்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கீரையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேவ குஞ்சு குடுத்துருந்தேங்க. அடுத்து நம்ம எங்க அனுப்புறோம்னு பார்த்தீங்கன்னா, வேலூருக்கு 2 பாக்ஸுங்க. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் கஸ்டமர் தான். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டா குஞ்சுல 2 வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு 5 மந்த்ல. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, செங்கீரில அனுப்பியிருந்தேங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அதே வேலூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேல் 2 ஃபீமேல் கேட்டிருந்தாங்க. ஆனா 2 ஃபீமேல் வந்து என்கிட்ட இல்லாத டிஃபரெண்ட் கலரா குடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம ஃபார்ம்ல இருந்த ஒரு பொன்ரவம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்காபூதி வந்து குடுத்துருந்தேங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு யங்ஸ்டர்ங்க. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எப்படி சொல்றது? 2 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு. 2 மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 பேர் இருந்தா போதுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நம்ம அவர்கிட்ட ஒரு டோட்டலா ஒரு 3 சிக் எடுத்துக்கன்னு சொல்லியிருந்தேங்க. ஓகேங்கண்ணா அப்படி கூட குடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அனுப்பியிருந்தேங்க. எங்க அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினங்க. நாகப்பட்டினத்திலிருந்து எடுத்திருந்தாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோடு எடப்பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட்ல ஒரு பட்டா கொண்ட ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருந்தேங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி 1 பேட்ச் கம்ப்ளீட் ஆனதுங்க. இன்னைக்கு டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பாக்ஸ் நம்ம டெலிவரி குடுத்துட்டு, கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா 1 பாக்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருச்சுங்க. கிட்டத்தட்ட 10 பாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போய் ஒவ்வொன்னையும் பார்சல் வந்து கரெக்ட்டா சேஃபா வச்சுவிட்டு, கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூப்பிட்டு சொல்லிட்டு, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா ஒர்க் முடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா ஒரு பாக்ஸ் பெண்டிங் இருந்துச்சுங்க. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டயர்டா இருந்ததுனால ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நேரா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிவி கூல் ட்ரிங்க்ஸ் எப்பவுமே நம்ம இங்க தான் ஜூஸ் குடிப்பேங்க. நம்ம என்ன பாக்ஸே வரிக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாரு. ஐயோ தலைவரே சீக்கிரம் ஜூஸ் ஊத்துங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரூட் மேஜ் குடிச்சிட்டு அது பத்தலைங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா, லெமன குடிச்சிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பியாச்சுங்க.